பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். 115வது சங்கீதம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, நினைக்கும் தேவன். அநேக நேரங்களில் மனிதர்கள் நம்மை மறந்து விடுவார்கள், சொந்தங்கள் நம்மை மறந்துவிடும், உற்றார் உறவினர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தர் ஒருபோது நம்மை மறப்பதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில் தாழ்வில் நம்மை நினைக்கிறார். அப்படின்னா என்னென்னா, நான் உடைந்து போயிருக்கிறேன், நான் மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கும் போது, நம்மை உண்டாக்கின தேவன் நம்முடைய தாழ்விலே நம்மை நினைக்கிறவராய் இருக்கிறார். யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறது. அவர்கள் கடந்து வந்த அந்த கடினமான உபத்திரவத்தின் பாதையில் போகும்போது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களை மறந்து விட்டீரா, எங்களை விட்டு விட்டீரா, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே என்று அவர் அழுத போது வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட துன்பங்களை கர்த்தர் நினைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கால வேளையில் அவர் நினைக்கிற தேவன். ரொம்ப அருமையான ஒரு வசனம், 40வது சங்கீதம் 17வது வசனம், என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்றால் என்னை அவர் மறப்பதே இல்லை, எப்பொழுதும் என்னில் நினைவாயிருக்கிறார். அதனால தான் நாம் ஏசாயாவில் வாசிக்கிறோம், உள்ளங்கையிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். ஏன் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் என்றால், நம்மை கைவிடுவதற்கல்ல. எப்போவுமே அடிக்கடி நம்முடைய கையை நாம் பார்க்கிறது வழக்கம். அதே போல் ஆண்டவர் உள்ளங்கையில் வரைந்திருப்பதற்கு காரணம், நாம் மறக்கப்படுவது இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்றால் நிச்சயமாகவே உங்களை மறக்காத ஆண்டவர் இந்த வருஷத்தில், இந்த துவக்கத்தில், இந்த வருஷம் முழுவதும் உங்களை நினைத்து எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேலே நினைவாய் இருக்கிறவர், நினைத்து கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். 105ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தார் என்று சொல்லுகிறது. சங்கீதத்தில் ஆபிரகாம் இல்லை, ஆனால் ஏற்கனவே ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைத்ததுனால தான் நினைக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களை நினைப்பாராக. இந்த நாளில் நினைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் உங்களை நினைத்து உங்களுக்கு வேண்டிய, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நீங்கள் தளர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், உங்களோடு இருக்கிறார். God bless you. Amen.